அன்பர்களே வணக்கம். ரிஷப ராசிக்கு புரட்டாசி மாத பலன்கள் எத்தகைய பலன்களை வழங்கப் போகின்றது என்பதை பற்றி பார்ப்போமா? அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி என்று சுக்கிர பகவான் தன் ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இந்த மாதம் முழுக்க பயணித்து உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றார். ராசி அதிபதி ஒரு கேந்திரத்திலும் மற்றொரு திரிகோண ஸ்தானத்திலும் அமர்ந்து பலன்களை வழங்குவது என்பது நல்ல அமைப்பை கொடுக்கும். தனக்காரகரான குரு பகவான் தனஸ்தானாதிபதி என்ற அமைப்பிலே அமர்ந்து ரிஷப ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாக மாறி 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் தூய்மைப்படுத்தி கடன்கள் தீரக்கூடிய நிலையையும், எதிர்ப்புகள் இல்லாத ஒரு நிலையையும், நோய்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சூழ்நிலையையும், வெற்றிகள் குவியக்கூடிய தன்மையையும் தன்னுடைய பார்வையினால் துரிதப்படுத்துகிறார். நல்ல பலன்களை வழங்குகிறார். அவருடைய பார்வை ஜீவன ஸ்தானத்தின் மீது விழுவதன் காரணமாக தொழில் மேன்மை சிறப்பாக இருக்கும். அந்த இடத்திலே ராகு பகவான் அமர்ந்துள்ளார். குருவுடைய அருள் பார்வை அவர் மீது படுவதன் காரணமாகவும், அவர் குருச்சாரம் பெற்றிருப்பதனுடைய காரணமாகவும் நல்ல பலன்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதை போலவே சனி பகவான் ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்திலே நின்று குருவுடைய சாரம் பெற்று அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். ஆக புதனும் செவ்வாயும் இதை போலவே நல்ல பலன்களை வழங்க உள்ளார்கள். ஆக இந்த ரிஷபத்திற்கு இந்த மாதம் மிக சிறந்த மாதமாக அமையும் இந்த புரட்டாசி மாதம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.